ஆரணியில எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, ஏற்கனவே எனக்கு வயசாயிடுச்சு, இதுதான் என்னோட கடைசி தேர்தல்னு சொல்லி போன தடவை போட்டிட்டாரு. ஆனா இந்த தடவை நான் வந்து ஜெயிச்சேன்னா அதிக தடவை சட்டமன்றத்துக்கு போனவன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. அவரால் நடக்கவே முடியல, அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் ஏன் எலெக்ஷன்ல நிக்கணுமான்னு ஆரணியில எடப்பாடி பேசி இருக்கிறார் சார். எடப்பாடி பேசுகிற பொய்யல் இது ஒன்று. வேணும்னா என்னோட நடைபோட்டிக்கு பந்தயத்துக்கு வர்றா கேளுங்க. தற்போது மக்கள் மத்தியில் உங்களுக்கான வரவேற்பு. இப்ப வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சாரம் எந்த கட்டத்தை நோக்கி சார் செல்லும்? வாங்கல பிரச்சாரத்துக்கு கவனிங்களா அதை சொல்றது. ஆரணியில எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, ஏற்கனவே எனக்கு வயசாயிடுச்சு, இதுதான் என்னோட கடைசி தேர்தல்னு சொல்லி போன தடவை போட்டிட்டாரு. ஆனா இந்த தடவை நான் வந்து ஜெயிச்சேன்னா அதிக தடவை சட்டமன்றத்துக்கு போனவன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. அவரால் நடக்கவே முடியல, அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் ஏன் எலெக்ஷன்ல நிக்கணுமான்னு ஆரணியில எடப்பாடி பேசி இருக்கிறார் சார். எடப்பாடி பேசுகிற பொய்யல் இது ஒன்று. வேணும்னா என்னோட நடைபோட்டிக்கு பந்தயத்துக்கு வர்றா கேளுங்க. தற்போது மக்கள் மத்தியில் உங்களுக்கான வரவேற்பு. இப்ப வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சாரம் எந்த கட்டத்தை நோக்கி சார் செல்லும்? வாங்கல பிரச்சாரத்துக்கு கவனிங்களா அதை சொல்றது. மும்மொழி கொள்கை தொடர்பாக திமுகவினர் தினமும் தவறான தகவல்களை பரப்புகிறார்கள் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் என எங்கு சொல்லப்பட்டுள்ளது என மு.க. ஸ்டாலின் கூற வேண்டும் எனவும் சவால். தொடர்ந்து 8வது முறையாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல். எடப்பாடி பகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்ததை தொடர்ந்து தனது ஆதரவாளர்களோடு வேட்புமனு தாக்கல் செய்தார். உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிக்கும் ஒருமைப்பாட்டை நிறைவேற்றேன் என்றும் ஆண்டவர் மீது உறுதிக்கிறேன்.